இன்னைக்கு ஒரு கிளைண்ட் கேட்கலாம், என்கிட்ட வந்து நான் இன்னைக்கு என்கிட்ட பணம் இருக்கு, நான் ஃபுல்லாவே இன்னைக்கு ஸ்மால் கேப் போயிடலாமா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த மாதிரி போகக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டும் அவங்களோட அசட் அலோகேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் எடுக்கணும். ஒரு ரிட்டையர்ட் கிளைண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கணும் அவங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு பெட்டர் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் மாதிரி ஃபண்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜரே அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் அட்வைசபிள். அண்ட் இன்னைக்கு ஸோ இப்போ 1 இயர் பேக் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஒரு அட்ராக்டிவ் ஜோனில் இருந்தது. ஸோ அன்னைக்கு நீங்கள் லார்ஜ் கேப் ஹெவி வெயிட் ஆயிருக்கலாம். இன்னைக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம், ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்க்க ஆரம்பிக்கலாம், ஸ்லோவாக டிப்ளாய் பண்ணலாம். ஸோ ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து என்ன பண்ணிடுவோம்னா, அதை விழ 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 நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபெட்டிக் வந்துடும், ஒரு டயர்ட் ஆக்கிரும் நம்மளை. அப்புறம் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், சரி நமக்கு முதல் வந்தால் போகிறோம்டா அப்படின்னு சொல்லி நம்ம பணத்தை எடுக்க பார்ப்போம். ஓகே. ஸோ அதனால் என்னென்னா ஸ்மால் கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக டிப்ளாய் பண்ணுறது ஒரு அட்வைசபிளான ஸ்ட்ரக்சர். ஓகே.